ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா தியாஷோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. வாங்க எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் வந்து 6 to 7:30க்குள்ளே பிளான் பண்ணியிருந்தோம். சரி, எப்படியும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பிளான் பண்ணாலும் கொஞ்சம் லேட்டாக தானே ஆகும். அந்த மாதிரி வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. 7:30க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். 8 o'clock வேன் ஏறி நம்ம வீட்டுக்கே போக ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா 7:30 தான் கேக்கே கட் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அப்போ தான் எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா தீபாவளி டைம் இல்லையா, அதனால் வந்து எல்லோரும் பொறுமையாக தான் வந்தாங்க. ஸோ எல்லாேருக்கும் வந்து வந்தவங்களாம் வெல்கம் பண்ணிவிட்டு எல்லோரும் காஃபி தான் வெல்கம் ட்ரிங்காக கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். நல்லா போச்சு. அந்த தியாஷ் வந்து காலையிலேருந்து அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு 2 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, அதுக்கப்புறம் வந்து காஃப் ரெண்டுமே இருந்துச்சு. எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. எப்படி அவன் எல்லோரையும் பார்க்கும்போது அழுவானா, என்ன பண்ணுவான், என்ன பண்ண போகிறான் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் பரவாயில்ல, குழந்த வந்து எல்லாரையும் வந்து சிரித்த ஃபேஸோடு நல்லா வெல்கம் பண்ணான். அழவே இல்லை சுத்தமாக. கேக் கட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அழவே இல்லை. நல்லா விளையாடிட்டு இருந்தான். நம்ம சூப்பர் ஹீரோ வந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு அக்கா கூட. நல்லா ஜாலியாக 2 பேரும் வந்து சைக்கிளை மேலே தள்ளிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்டும் அப்படியே எடுத்தாங்க. சைக்கிள் தள்ளிட்டு போகிற மாதிரி அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. தியாஷ் வந்து அழவே இல்லை. நல்லா வந்து அமைதியாக இருந்தான். ஓகே தான், அது வரைக்கும் பசின்னு கூட அழலை. ஏதோ ஒரு அளவுக்கு அமைதியாக இருந்தான். பரவாயில்ல, நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பர்த்டே வந்து நல்லா சூப்பராக கிராண்டாக நல்லா செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ கேக் கட்டிங் பார்க்கலாம் வாங்க. கேக் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா, கேக் வந்து கோகோ மேலின் தீமில் தான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து தியாஷ்க்கு வந்து அவன் என்ன அழுதுட்டு இருந்தாலும் அந்த கோகோ மேலின் சவுண்ட் கேட்டால் அந்த ஃபோனை தான் பார்க்குறான், அழைய நிறுத்திடுறான். அதே மாதிரி தான் டிஷாந்தும் அப்படி தான் இருக்கான். ஃபோன் எல்லாம் இப்போ இருக்கிற குட்டீஸ் எல்லாமே ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கோகோ மேலின் அண்ட் சுட்டி கண்ணம்மா இதுதான் வந்து 2 பேருக்கும் ஃபேவரெட்டு. சூப்பராக வந்து கேக் கட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு. கேக் வந்து நல்லா இருந்துச்சு. கோகோ மேலின் தீமில் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால அவன் அப்படியே கேக்கே பார்த்துட்டே இருந்தான். என்னது இது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானே என்னன்னு தெரியல. கலர் கலராக இருக்குன்றதை பார்க்குறானா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேக்கே பார்த்துட்டு இருந்தான். ஸோ தியாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் பார்த்தாலே அவனுக்கு ஒரு ஹாப்பியாகிடுது. எல்லாரையும் வந்து பார்த்துட்டே இருப்பான். சிரிக்கலாம் மாட்டான், ஆனால் எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பான். கொஞ்சம் டைம் ஆகும் அவன் மிங்கிள் ஆகிறதுக்கு. ஸோ கேக் கட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா 1 by 1 வந்து எல்லோரும் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கிஃப்ட்டு அம்மா வீட்டில் வந்து இந்த தட்டு வச்சு கொடுப்பாங்களா, அதெல்லாம் பண்ணாங்க. பெரியம்மா பெரியப்பா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சது. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணோம், சாப்பிட போயிட்டோம் ஸ்ட்ரைட்டாக. நான் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டைம் 8:30 ஆகிடுச்சு. சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பணுன்னு இருந்தேன். கடைசியில் வந்து லேட்டாக தான் கிளம்பணும் அப்படின்னு ஆயிடுச்சு போல். ஏன்னா மறுநாள் வந்து தீபாவளி இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் நமக்கு டயர்டாக இருக்கும். வீட்டுக்கு போனதும் நம்மளால் காலையிலேருந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி தான் ஃபீல் பண்ணேன். எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட உக்காந்தாச்சுங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நிஜமாகவே நல்லா இருந்தது. வெஜ்ஜு தான் வந்து கொஞ்சம் வேகணும், நல்லா டேஸ்ட் வைஸ் ஓகே, கொஞ்சம் மட்டும் வெந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் பிரியாணி வந்து அல்டிமேட் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னால் தான் சாப்பிட முடியல. நான் வந்து ஓவராக ஹைப் கொடுத்தேன். நம்ம சமையல்காரச்சி நல்லாயிருக்கும், நம்ம நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்திங்கன்னா வச்ச சாப்பாடே வந்து சாப்பிட முடியல. அவ்வளோதான் வச்சாங்க, அதையே என்னால் சாப்பிட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஹைப்போடு போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ சிட்டியே பார்த்திங்கன்னா சூப்பராக அமைதியாக இருந்துச்சு. வண்டியே இல்லை, டிராஃபிக்கும் இல்லை. அந்தளவுக்கு அமைதியாக இருந்த எல்லோரும் தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டாங்களே, அதனால் சிட்டியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா மூச்சு விடுற அளவுக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ.